வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாஞ்சில் விவசாயி. நம்ம செவ்வாழை தோட்டத்தில் களை எடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஏன் மேனுவலாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நமக்கு களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் களைக்கொல்லி பூச்சிக்கொல்லிலாம் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இந்த களை எடுக்கிற வேலை தாங்க நம்ம விவசாயத்தில் பெரிய வேலையாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வாழை விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு 5வது வாட்டி களை எடுக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் வேறு மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறனால களைங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருதுங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மாதம்தான் ஆகுது ஆல்ரெடி களை எடுத்து. 1 மாதத்துலேயே நம்ம முட்டி அளவுக்கு புல்லுங்க வளர்ந்துருச்சுங்க. இன்றைக்கி 2 நாளாட்டு நம்ம களை எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதி வேல் தான் களை எடுத்து முடிச்சிருக்கோம். முடித்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே நம்ம வாழையோட மூட்டு பகுதியில் மூடாக்கா போட்டுட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம மலையிலேருந்து வர நீரோடையில் லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டோங்க. தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. மலையிலேருந்து வரனால எந்த ஒரு கழிவுகளும் அதில் கலக்காமல் க்ளீன் வாட்டராக இருக்குது. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மத்தியானம் ஒரு 2 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு சேர்றதுக்கு. சரி, ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.